வாழ்வின் ஒளியை நாடுவோம். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 8:12. கூடார பண்டிகை கொண்டாடும் நாட்களில் எருசலேம் ஆலயம் மற்றும் எருசலேம் நகரை சுற்றிலும் பிரம்மாண்டமான ஒளி அலங்காரம் செய்வது வழக்கமாயிருக்கின்றது. கூடார பண்டிகையின் ஒளி அலங்காரம் தற்காலிகமானது. பண்டிகைக்கு பின்னர் இந்த வெளிச்சம் இருக்காது. ஆனால் ஒளியாகிய நான் எப்போதும் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைவார் என பண்டிகை கொண்டாட வந்தவர்களுக்கு இயேசு கூறுகின்றார். நானே உலகின் ஒளி என்பது நானே உலகிற்கு வழிகாட்டி என்னும் பொருளை நேரடியாக தருகின்றது. யூதர்கள் தாங்கள் மட்டுமே திருச்சட்டத்தை கடைபிடிப்பவர்கள். ஆகவே நாங்கள் தான் உலகிற்கு வழிகாட்டி என சிந்தித்தனர். திருச்சட்டங்கள் கடைபிடிப்பதன் மூலம் உலகிற்கு வழிகாட்ட முடியாது. ஆனால் திருச்சட்டத்தின் நிறைவேறுதலாகிய இயேசுவில் வெளிப்பட்ட இறையாட்சியின் தன்மைகளை வெளிப்படுத்தும் போது ஒளி கொடுக்க முடியும். ஆகவேதான் இயேசு இருளினை நீக்கும் ஒளி நானே, என்னை பின்பற்றுவதனால் இறையாட்சியில் பங்கு பெற முடியும் என கூறுகின்றார். தாவீது கடவுளை குறித்து குறிப்பிடுகையில் கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர் என்று கூறுகின்றார். சங்கீதம் 27:1. அதாவது கடவுள் இருள் நிறைந்த வாழ்வில் வெளிச்சமாயிருந்து இருளாகிய தீமைகளை அகற்றி மீட்கின்றார். கூடார பண்டிகை விழாவின் போது எருசலேம் ஆலயத்தின் முற்றத்தில் இருள் அகல பெண்கள் விளக்கு தண்டின் மேல் ஏற்றும் விளக்கின் ஒளியை காட்டிலும் மக்களில் குடிகொண்டுள்ள தீமை என்னும் இருளகற்றும் ஒளியாகிய கிறிஸ்து நமது வாழ்வினையும் வெளிச்சமாக்குவார். கிறிஸ்துவாகிய ஒளியினை பெற்ற நாம் நமது வெளிச்சம் மற்றவர்கள் முன் ஒளிரத்தக்க நிலையில் நமது வாழ்வில் செயல்படுவோம். ஜெபம். உண்மையான வாழ்வினூடாய் நம்பிக்கை என்னும் நல்வாழ்வை தரும் இறைவா, உம்மை பின்பற்றும் நாங்கள் எங்கள் வாழ்வின் மூலம் பிறரது வாழ்வில் ஒளியூட்ட உதவி செய்யும். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.